அண்ணே, உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். உனக்கு இப்ப அடிக்கடி ஞாபகம் மறதி வரது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. நேற்று கமலி கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்தது. என்ன எழுதியிருந்தா? என்ன குடும்பஸ்தன்னு நினச்சிட்டாங்க. அப்படியா? என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு முடிஞ்சா ஊட்டிக்கு வர சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கடித போக்குவரத்தெல்லாம் கடைசியில காதல்ல தான் போய் முடிஞ்சிருக்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. அப்ப லெட்டர் போடுறது நிறுத்திடு. நான் லெட்டர் போடலன்னு வச்சுக்கங்களேன், பொண்டாட்டி பிள்ளைங்களை கூப்பிட்டு வர சொன்னோம், உடனே அந்த ஆள் லெட்டர் போடுறத நிப்பாட்டான்னு என்னை பற்றி தப்பாக நினச்சிட்டு போகிறாங்க. இந்த லெட்டருக்கு ஒரு பதில் போட்டால் என்னை பற்றின சந்தங்கள்லாம் தீந்துரும். என்னாச்சு? திடீர்னு சோகமாயிட்ட? ஒன்றும் இல்லைக்கா. இல்லை, ஏதோ காரணம் இருக்கு. சூர்யாவோட லெட்டர் படித்தேன். பாவம், ரொம்ப நல்ல மனுஷன். அவர் அனாதைன்னு தெரிஞ்ச உடனே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. யாருமே அனாதை இல்லைம்மா. அவருக்கு ஆறுதலாக ஒரு லெட்டர் எழுதி போடு, எல்லா மனசு கஷ்டமும் தீந்துரும். சரி, வா போலாம். கமலி உனக்கு வாழ்நாள் பூரா துணையா இருப்பேன் லெட்டர் எழுதியிருக்காளா இல்லையா? ஆமா. ஒரு வயசு பொண்ணு உனக்கு வாழ்நாள் பூரா எப்படி துணையா இருக்க முடியும்? போலோ தும்போலோ. புரியும்படியா சொல்லுங்கண்ணே. அந்த பொண்ணு வேற ஆளை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா கடைசி வரைக்கும் அவ உனக்கு எப்படி துணையா இருப்பா? அண்ணே, குழப்பாதீங்க. நான் குழப்பறேன். பேசாம ஒண்ணு பண்ண, அந்த பொண்ணு லெட்டர் எழுதி தும் மேரா பியார் கர்த்தாவா நையான்னு கேட்டுரு. என்ன? காதல் சிறகை காற்றினில் விரித்து ஊட்டிக்கு பறந்துட்டியா? செல்வி கமலி அவர்களுக்கு சூர்யா எழுதுவது. தங்கள் கடிதம் கண்டேன், குழப்பத்தில் ஆழ்ந்தேன். வாழ்க்கையில் யாருமே அனாதை இல்லை. கடைசி வரை நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று எழுதியிருந்தீர்கள். கடைசி வரை துணையாக இருப்பவள் மனைவி மட்டுமே. அப்படி என்றால் தங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு இடம் தர முடிவு செய்து விட்டீர்களா? இல்லை, தங்கள் கடிதம் வெறும் இரக்கமா? உடனடியாக இது இரக்கமா இல்லை காதலா என்று தெரிவித்து என்னை தெளிவடை செய்வீர்களா? அன்புடன், சூர்யா. தங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு இடம் தர முடிவு செய்து விட்டீர்களா? இடம் தர முடிவு செய்து விட்டீர்களா? இடம் தர முடிவு செய்து இல்லை, தங்கள் கடிதம் வெறும் இரக்கமா? கடிதம் வெறும் இரக்கமா? தங்கள் கடிதம் வெறும் இரக்கமா? தங்கள் கடிதம் வெறும் உடனடியாக இது இரக்கமா இல்லை காதலா என்று என்னை தெளிவடைய செய்வீர்களா? ஐயோ, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சுகமா நலம் நலமறியாவல் உன்னலம் நலமறியாவல்
நெருப்பு இங்கு வேர்க்கிறதே. கடிதத்தில் முத்தங்கள் அனுப்பிடலாமே. இரவினில் கனவுகள் தினம் தொல்லையே. உன்னலம் நலமறிய ஆவல். தொழுதேன் கோலமகில் உனை சேர்ந்திடவே. உன்முகம் நான் பார்க்க கடிதமே தானோ. நிழல் படம் அனுப்பிடு என் உயிரே. நலம் நலமறியாவல். நீ இங்கு சுகமே, நான் அங்கு சுகமா. உன்னலம் நலமறிய ஆவல். நினைச்சேன் உனக்கு காதல் வந்துருச்சு. வராடா பண்ண என்ன டேய், மெட்ராஸ்ல வேகாத வெயில்ல வேர்வைக்கு நடுவுலயே கண்ணா பின்னான்னு காதல் வரும்போது ஊட்டி குளிர்ல கூட உனக்கு காதல் வரலினா நீ உயிரோடு இருந்தே பிரயோஜனம் இல்லம்மா. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுது? அது நீ காதலே பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு உன் காதல் தெரிஞ்சு உன்னை டென்ஷன் ஆயிட்டேன். ஐயா கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது போடா. ஏமா இந்த டெலிபோனை கண்டுபிடிச்சது யாரு? கிரஹாம் பெல். அந்த கிரகாம்பல்ல டெய்லி என் கனவுல வந்து ஏண்டா கலிய பெருமாள் காலிப்பையில உன் கடையில கண்ணு இல்லாத மூக்கு இல்லாதெல்லாம் வந்து கண்ணா பின்னான்னு காதல் பண்ணி என் போனை யூஸ் பண்ணும்போது உன் தெருவிலேயே சாமுத்திரிகா லட்சணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கமலி, அவ ஏண்டா லவ் பண்ண மாட்டேங்கிறா, அவ ஏண்டா என் போனை யூஸ் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி அழுகாச்சு. நேத்து நைட் வந்தாரா? லேடிஸ் கிட்ட பேசும்போது குறுக்க பேசாத. நீ போன் பண்ணிக்கமா பண்ணிக்க. இல்ல உங்க டெலிபோன் நம்பர் தான் வேணும். எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கான் பாரு. இந்தாங்கம்மா, நீ வந்து கவலையே படாதம்மா. என் நேரம் போன் வந்தாலும் வீட்டுக்கே சைத்தான் வந்து உன்னை கூட்டு வருவேன். ஐயோ பயப்படாத, இன்னார் போன் பண்ணாங்கன்னு உண்மை சொல்லி உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். நீலாம் மாலான் பல மேட்டர் வச்சிருக்கோம். எல்லாம் என் ட்ரைனிங். வரேங்க. போயிட்டு வாங்க. போயிட்டாங்க. मुझे बाल देना, मैं नहीं दूंगी. पापा से कह दो. कह दो. ये तो मेरी बाल है. नहीं. என்ன பேட்டா, என்ன பார்சல் எங்க இருந்து வந்திருக்குது? கமலி கிட்ட இருந்தானே. ஐ சொட்டர்லாம் அனுப்பிச்சிருக்காங்களா? என்ன தாமரைப்பூ போட்டிருக்குது? அதுக்கு கமலின்னு அர்த்தம். உனக்கு இந்த பார்சல் வந்த விஷயம் இந்த காம்பவுண்ட் பூரா தெரிஞ்சு போச்சு. இது
லெட்டருக்கு மொத்தமெல்லாம் கொடுக்கலையா? போங்கண்ணே. சீ வெக்கத்தை பாரு. கேட்க கூடாது, இருந்தாலும் கேட்கறேன். அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்கிறா? கமலி ரொம்ப வித்தியாசமான பொண்ணுண்ணே. என்ன தாமரை பூ சொட்டர்ல போட்டு அமிச்சா வித்தியாசமான பொண்ணா? அவ என்ன முதல்ல சந்திக்கிறப்போ என்ன அடையாளம் தெரிஞ்சுக்க அவளே இந்த ஸ்வெட்டர்ல எம்ப்ராய்டரி போட்டு அனுப்பியிருக்கா. ஓ, இந்த ஐடென்டிஃபிகேஷன் கார்டு மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் சொட்டா? அப்படி இல்லைண்ணே. பின்ன நான் கமலி கிட்ட அவ போட்டோ அனுப்ப சொல்லி லெட்டர் போட்டிருந்தேன். நாம 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கவே வேண்டாம். நீங்க அழகா அழகில்லையா கருப்பா சிவப்பான்னு நான் கவலைப்படல. நான் அழகா அழகில்லையா கருப்பா சிவப்பான்னு நீங்க கவலைப்படாதீங்க. நாம என்னைக்கு ஒருத்தர் சந்திக்கிறோமோ அன்னைக்கு நம்ம கல்யாண நாளை நிச்சயம் பண்ணிக்குவோம். எல்லாருடைய காதலும் கண்கள்ல ஆரம்பிச்சு இதயத்துல முடியும்னா நம்ம காதல் இதயத்துல ஆரம்பிச்சு கண்கள்ல முடியட்டும்னு லெட்டர்ல எழுதியிருக்கா. அதான் நான் வித்தியாசமான பொண்ணுன்னு சொன்னேன். பார்க்காமலே காதலா? இது நடக்கிற காரியமா? நடக்கும்னு. நான் கமலியை பார்க்காமலே லவ் பண்ண போறேன். பார்க்க வேண்டாம், அவ குரலையாவது கேட்கலாம்ல. உன் ஆபீஸ் போன் நம்பரை கொடுத்து அவளை போன்ல பேச சொல்லு. அவ ஃபோன் பண்ண மாட்டா. நான் தான் அவளுக்கு ஃபோன் பண்ணோம். சரிமா, போய் பேசுவோம். அண்ணே, அவ வீட்டுல ஃபோன் இல்லைண்ணே. ஒரு பிபி நம்பர் கொடுத்துருக்கா. வர ஞாயிற்றுக்கிழமை 12 மணில இருந்து 1 மணிக்குள்ள ஃபோன் பண்ண சொல்லியிருக்கா. அப்படியா? तुम कभी भी सुखी नहीं रहोगे। அண்ணே, அது என்ன சொல்லுது? நீ நல்லா இருப்பியா? क्या है हम बात, एक भी औरत नहीं? நாங்கெல்லாம் பொம்பளையா தெரியலையா? ऐसी क्या कमी है मुझ में? அப்படி என்ன குறை ஐயோ. இல்லை? ये पाप तुझे कभी नहीं छोड़ेगा। இந்த பாவம் உன்னை சும்மா விடாது. आज के बाद हमारा बीच कोई संबंध नहीं रहेगा। हमेशा के लिए तुम्हें भूल जाना चाहती हूँ। ஏண்ணே என்ன எப்படி திட்டிட்டு போகுது? அது ஒண்ணுமில்ல தம்பி, அந்த பொண்ணு உன்னையே சுத்திக்கிட்டு இருந்ததா. சூர்யா வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன். அதை அவன் திட்டிட்டு போகுது. வீடு கழுதிய மா, ஏமா டென்ஷன்ல பூவை பிச்சு போடுற? நிதானமா இரு, போன் வர. இந்த காதலே இப்படித்தாம்மா, சிக்கோ ஆனா சாப்பிட முடியாது, தூக்கம் வரும் ஆனா தூங்க முடியாது. இந்த காதல் இருக்கு, இது வந்தாலே இப்படித்தாம்மா. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? போன் வர வரைக்கும் பேசி. ஊட்டிக்கு அவசரமா ஒரு ஃபோன் பண்ணணும். क्या? ஊட்டி अर्जेंट फोन. देखो ये सब लोग फोन के लिए इंतजार कर रहे हैं, प्लीज बी सीटेड फॉर फ्यू मिनट्स। அம்மா, தம்பி எப்படி நல்ல பர்சனாலிட்டியா? நான் பார்த்ததே கிடையாது. பார்த்ததே இல்லையா? பார்க்காமே இல்லப்பா. அப்போ உனக்கு நம்ம டெலிவரி விட்டா வேற வழியே இல்லை. எதுக்கு ஒரு தடவை பார்த்துருமா? இந்த காலத்துல பார்த்து பண்றதுலவே பாதியில பிச்சுக்குது. இப்ப வாய மூடுறீங்களா இல்லையா? ப்ளீஸ். लेकिन पिंकी को अस्पताल में एडमिट करना है। मेरे पास पैसा नहीं, अब जल्दी आइए। हाँ, सुनील आया। ठहरो, अभी बुलाते हैं। आप लाइन में रहना। बेटा सुनील, चलो चलो जल्दी। सर, माय गर्लफ्रेंड इज वेटिंग, प्लीज. साहब एक्सक्यूज मी, ये साहब का फोन उसके थोड़ा करने अर्जेंट है, इसी के लिए फोन करना मेरे को चाहते मुश्किल हैं। नहीं। आप बाद में करो ना, हाँ ठीक है ना? ठीक है साहब, आप जाकर कर दो ना, आज जल्दी आओ ना, थैंक यू. जल्दी। ஹலோ, யாரு? கமலிங்களா? நான் சூர்யா பேசுறேன். ஹலோ, ஹலோ சத்தமா பேசுங்க. ஐயோ, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஹலோ, ஹலோ சூர்யா. ஹலோ, ஹலோ, சூர்யா. ஜெய்ப்பூர்ல இருந்து சூர்யா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? ஹலோ, ஹலோ சூர்யா. எனக்கு நல்லா கேக்குது, பேசுங்க. சத்தமா பேசுங்க. ஜெய்ப்பூர், ஜெய்ப்பூர்ல இருந்து சூர்யா பேசுறேன். நான் போட்ட லெட்டர்ஸ் எல்லாம் கிடைச்சதா? நான் போட்ட லெட்டர்ஸ் எல்லாம் கிடைச்சதா? ஹலோ, ஹலோ, நீங்க அனுப்புற ஸ்வெட்டர் எனக்கு கிடைச்சது. ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்வெட்டர், ஸ்வெட்டர். ஹலோ, ஹலோ கமலி பேசுங்க. ஹலோ, என்னமாச்சு? லைன் கட் ஆயிடுச்சு. लाइन मिला? गर्लफ्रेंड से बात किया? 103 रुपए हुआ सब। ஐம் சாரி, பணம் இல்ல, only 100 rupees. अच्छा बाद में दे दो ना, ठीक है? சரி இருமா, தம்பி திரும்பவும் போன் பண்ணுவார், பேசிட்டு போ. வேண்டாம், வீட்ல தேடுவாங்க. அப்ப நான் போன் பண்ணாருன்னா நான் பையன் அனுப்பிட்டுமா? ஃபோன் வந்தா வர ஞாயிற்றுக்கிழமை பண்ண சொல்லுங்க. சரிம்மா.
வழக்கமாக இங்கே டெலிஃபோன் பண்ண வர்ற பொண்ணுங்க உடம்ப மட்டும்தான் காட்டிட்டு போவாங்க. வாழ்க்கையிலேயே முதல் தடவையாக ஒரு பொண்ணு மனசு காட்டிட்டு போகிறா. நல்லா இருக்கணும். ராஜு, இந்த டைல்ஸ் எல்லாம் உடனே வண்டியில ஏற்ற சொல்லுங்க. மெட்ராஸுக்கு இன்னைக்கே போய் ஆகணும். சரி சார். ஆமா, இந்த லாரியில லோடெல்லாம் கரெக்டாக ஏற்றுறாங்களா? ஏற்றிட்டு தான் இருக்கு. சார். எஸ். நம்ம பாஸ் எப்போ ஊர்லேருந்து வரும்? இன்னும் ஒரு வாரம் ஆகும். பாஸ் வருന്നതിന് முன்னாலே உங்களை எப்படியாவது இந்த ஊர்லேருந்து கடத்தணும்னு அவங்க திட்டம் போடுறாங்க. ஏன் அவங்களுக்கு என் மேலே இவ்வளோ கோவம் ராஜு? அவங்க பண்ண ഫ്രോഡ് എല്ലാം നിങ്ങൾ തട്ടി കേട്ടല്ലേ, ആ ദേഷ്യം സാർ. ഇനിയൊരു വിഷയം സാർ, നിങ്ങളെ അടിക്കാൻ ഇവിടെ ഉള്ള തമിഴ് ആൾക്കാരെ അവർ ഏർപ്പാട് பண்ணியிருக்கு. സൂക്ഷിക്കണം സാർ. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீங்க போய் எங்க வேலையை பாருங்க. சார் கொஞ்சம் நெல்லு. என்னப்பா ப்ரொடக்ஷன் ஃபைலை பார்க்கலாமா? மிஸ்டர், நீ போய் வேலையை பாரு. இங்க பாரு பிரதர், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா நல்ல சில்லறை கிடைக்கும். எப்படி வசதி? போய ஃபேக்ட்ரியில் சில பிரச்சனை. நேற்று ஒர்க்கர்ஸ்க்கும் எனக்கும் தகராறு. என் வேலையை ரிசைன் பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன். நானும் நீ ஜெய்ப்பூருக்கு வந்ததுலேருந்து பார்க்குறேன். ஆஃபீஸு, ஃபேக்ட்ரி, வீடு, கோயில் மிஞ்சி போனா சோகம்னே இருந்துட்டேன். உனக்கு கொஞ்சம் கூட ரசிப்பு தன்மையா கிடையாது. இங்க ரசிக்கிறதுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு தெரியுமா? என்னென்ன ரசனையே இல்லாத முண்டை நினச்சிட்டிங்களா? நான் உன் வார்த்தையை நம்ப மாட்டேன். அப்போ நாளைக்கு நீ என் கூட வரப்போற, ஒவ்வொரு இடமா காட்ட போற, உன் ரசனைய நான் பார்க்க போறேன். டீகே? ஓகே.
சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது, மூக்கில் புல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது. சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது, மூக்கில் புல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது. அம்மம்மா அம்சமா ஆன மேல போறாம்மா, கஞ்சாட கைஜாட காட்டி காட்டி போறாம்மா. ராஜஸ்தானி சின்ன பொண்ணு எங்குது எங்குது கொம்பு தேனு. சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது, மூக்கில் புல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது. மலையோரம் மலையோரம் மனம் அலையுது கரையோரம், விளையாடும் விளையாடும் எங்கள் தமிழக கவி பாடும். மலையோரம் மலையோரம் மனம் அலையுது கரையோரம், விளையாடும் விளையாடும் எங்கள் தமிழக கவி பாடும். எந்த ஊரு காத்து வந்து இந்த ஊரி வீசுதடி, ஒட்டகத்தில் ஏறிக்கிட்டு ஊரை சுத்தி காட்டுதடி. எட்டு கட்ட மெட்டு கட்டி என்ன பாட்டு நான் பாட, சங்கதிகள் ஒன்று ரெண்டு எங்கே எங்கே நான் போட. ராஜஸ்தானி சின்ன பொண்ணு எங்குது எங்குது கொம்பு தேனு. சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது, மூக்கில் புல்லாக்கு ஜலிக்குது ஜலிக்குது. பொட்டழகு நெத்தியிலே பித்து கொள்ள வைக்காரா, கட்டழகு ஊசி கொண்டு குத்தி குத்தி தைக்காரா. ராஜஸ்தானி சின்ன பொண்ணு எங்குது எங்குது கொம்பு தேனு. சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது, மூக்கில் புல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது. சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது, மூக்கில் புல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது. அம்மம்மா அம்சமா ஆன மேல போறம்மா, கஞ்சாட கைஜாட காட்டி காட்டி போறம்மா. ராஜஸ்தானி சின்ன பொண்ணு எங்குது எங்குது கொம்பு தேனு. சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது, மூக்கில் புல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது. ஐயா நாய் மாதிரி உழைக்கிறேன், ஒரு 4 நாள் கண்ணில் கட்ட மாட்டீங்களே. டேய் ஒரு 8 நாள் எடுத்து அவன் கண்ணில் காட்டி டப்பாவில் போடுறா, பார்த்துக்க. அது இல்லையா சம்பளத்து. சம்பளமா? ஆமாம். என்ன திடீர்னு சம்பளம்? வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, சரி. தங்கச்சி வயசுக்கு வந்துருச்சையா, பாட்டி வேறு ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ஓ உனக்கு அத்தை மாமன்லாம் யாரும் கிடையாதா? இருக்காங்க, அத்தை கருமா இருக்காங்க. இருப்பாளுகடா. அது என்னடா அது எங்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்த உடனே உங்க தங்கச்சி வயசுக்கு வந்துடுறாளுங்க, அம்மாளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, அத்தைக்கு வந்து பிரெக்னென்ட் ஆயிடுறாளுங்க, மற்ற முதல்ல சும்மாவே இருக்காளுங்களே. உனக்கு அவசியமா சம்பளம் வேணுமா? ஆமையா. கட்டாயமா? ஆமையா. டேய் ஒரு 10,000 ரூபாய்ரா.
நாங்களே இவ்வளவு நாள் அடுப்புல நெருப்பாக வரோம், ஒரு 10 ரூபா சேர்த்து தர மாட்டீங்களே? என்னடா 2 பேரும் தொழிற்சங்க ஆரம்பிக்கிறீங்களா? ஆரம்பிப்போம். இந்த முதலாளி நீங்க நீரோடு வாங்கணும் முதலாளி. இந்த என்ன பாக்குற? டெலிஃபோன் பில்றா 3500 ரூபா கட்டணும். இது மளிகை கடை பாக்கி. இந்த பேப்பர்கார பால்காரனெல்லாம் செட்டில் பண்ணினா ஒரு 55 ரூபா மிச்சம் இருக்கும். அதை எடுத்துட்டு நீ திரும்பி வந்தீங்கன்னா உனக்கு என்ன சம்பளங்கிறதே நான் முடிவு பண்ணணும். புரியுதா? ஓ டேய், ஒரு நல்ல பாட்டா போடுறா. 4 பேர் பாட்டை கேட்டாவது கடைக்கு வர வேணாமா? சரிங்க. நல்ல லவ் சாங்கா போட போட. என்ன இன்னும் எண்ணிட்டு இருக்க? இல்ல அங்க போய் கொஞ்சம் இல்ல. வெரி குட். என்ன பாட்டு? ரொம்ப டச்சிங்க இருக்கு. இல்ல ஆமா நான் போறேயா. டேய், ஒரு இடத்துக்கு போகும்போது போயிட்டு வர்றேங்கன்னு சொல்லணும்டா. இல்லையா நான் போறேயா. அப்படியா? ஆமாயா. சரி போ. உன் கதை முடியும். என்ன டேய், ஒருதலை ராகத்துல என் கதை முடியும் நேரம் இதுன்னு டி ராஜேந்தர் எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. நீ ஏன் உன் கதை முடியும் நேரம்னு பாடுற? நான் அப்ப பண்ணதும் சரிதாங்க. சரி, நீங்க இப்ப சொல்றதும் சரிதாங்க. அப்படியா? ஆமாயா. சரி போ. என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது. இருக்கிறதுல காஸ்ட்லியான சிகரெட் கொடுங்க. இந்தாங்க. நோ நோ டிப்ஸ். கலிய பெருமாள், உன் காதல் காட்சிகள் இந்த ஆறுமுக சாமியால் முடித்து வைக்கப்படுகிறது. தலைவலி எப்படி இருக்கு? அப்படியேதான் இருக்கு. கமலி உள்ளவாமா. கமலி ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? மெட்ராஸ்ல இருந்து இன்டர்வியூ வந்திருக்கு. ஜென்சியும் லெட்டர் போட்டிருக்கா. ஒரு 10 நாள் தங்குற மாதிரி இருக்கும். கமலி நீ போமா. அந்த கண்ணாடியை கொஞ்சம் கழட்டுங்க. எப்போ போறாளாம்? இன்னும் 2-3 நாள்ல. பேங்க்ல இருந்து பணத்தை டிராப் பண்ணி பீரோல வச்சிருக்கேன். எவ்வளவு வேணுமோ எடுத்து கொடு. காலையில டேபிள்ல பார்த்தேன் இன்டர்வியூ கார்டை. உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியலங்க. எனக்கும் தங்கச்சி மேல அக்கறை இருக்கு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நீ புரிஞ்சுப்ப. என்ன மல்லிகா, உனக்கு தலைவலி வந்துருச்சா? இல்ல இல்ல. இங்க இங்க. டேய், இப்போ உள்ள வேலை பாடுறா. டேய், சைத்தான் கி பச்சா டோட்டலா க்ளோஸ் பண்ணு. சார், வாமா. நான் இன்னும் 2-3 நாள்ல மெட்ராஸ் போறேன். நீயும் போறியா? வேற யார் போனா? உனக்கு தெரியாதா? இந்த சைத்தான் கி பச்சா ஓடி போயிட்டாமா. டெலிபோன் பில் கட்டுறதுக்காக 10,000 ரூபாய் பணம் கொடுத்த. அந்த பணத்தை சுட்டுட்டாமா. சுட்டுட்டான்னா? ஓ, சுட்டுட்டான்னா உனக்கு புரியாதா? சுட்டுட்டான்னா திருடிட்டான் அப்படிங்கிறதுக்கு தமிழன் ஒரு புது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கான். இந்த சொதப்பிட்டான், இந்த பேஜாரு, நாஸ்தா மாதிரி. அப்போ டெலிபோன் ஒர்க் பண்ணாதா? என்ன டெலிபோன் கனெக்ஷன் மட்டுமா கட் ஆயிருக்கு? நம்ம ஊர்ல காதலே பூரா கட் ஆயிருச்சுல. சாந்தா சங்கருக்கு ஃபோன் பண்ண முடியல, அகிலா அன்பழகனுக்கு ஃபோன் பண்ண முடியல, கமலி நீயும் உன் காதலனுக்கு ஃபோன் பண்ண முடியாம கண்களையும் நிக்கிற. நீ மேட்டர் சொல்லு. சார், நான் மெட்ராஸ் போயிட்டு 10 நாளுக்குள்ள வந்துருவேன். அவர்கிட்ட இருந்து எனக்கு சொல்லணுமா மேட்ரு? நீ கவலையே படாதம்மா. தம்பி ஃபோன் பண்ணிச்சுன்னா அதை கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி உனக்கு கொரியர்ல அனுப்புறேன். தம்பி பாட்டு பாடுமா? எனக்கு தெரியாது. இல்ல பாடுனாருன்னா ஒரு சாங்கே அனுப்பலான்னு பார்த்தேன். நீ தைரியமா போயிட்டு வாமா. போயிட்டு வா. வரேங்க. டேய் கலிய பெருமாள், பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. பையனை என்ன மாதிரி பர்சனாலிட்டியா இருந்தான்னா ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கும். டேய், போய் சேட்டை கூட்டு வா. சேட்டங்காரன் ஆனாலும் பரவாயில்ல, காதலை வாழ வைப்போம். Sit down, Surya. Sit down. I am very sorry, Surya. I cannot accept your resignation. If you still insist on resigning, I have a suggestion. What is it, sir? Why don't you join my sister concern in Madras? You can leave for Madras tomorrow if you want. Thank you, sir. Thank you so much. I'll leave for Madras tomorrow itself. என்னது? இன்னைக்கே மெட்ராஸ் போகணுமா? ஆமாண்ணே. சொன்ன மாதிரி வேலையை விட்டுட்டியா? ராஜினாமா லெட்டர் கொடுத்தேன். எம்டி அதை வாங்க மாட்டேங்கிட்டாரு. அவரோட இன்னொரு கம்பெனி மெட்ராஸ்ல இருக்கான். அங்க போய் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காரு. உடனே கிளம்பணுமா? ஆமாண்ணே. அப்ப நான் உன்னுடைய ட்ரெஸ்ல எடுத்து பேக் பண்ணி வைக்கிறேன். அண்ணே,
அதுக்கு முன்னாடி ஊட்டிக்கு ஒரு ஃபோன் போட்டு கமலி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேண்ணே. நானும் வர்றேன். சரி வாங்க. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது உபயோகத்தில் இல்லை. The number you have dialed is not in use. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது உபயோகத்தில் இல்லை. The number you have பேசியாச்சா? நம்பர் கிடைக்கலண்ணே. லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்களா? அப்போ ஒன்று செய்யி, அந்த பொண்ணுக்கு லெட்டர் எழுதி போட்டுட்டு நீ கிளம்பு. பாப்பலாம். तू इधर बैठो। तू क्या करते हो? बैठो ना। बुलाता है सुनता नहीं। बैठो। போயிட்டு வரேங்க. इतना जल्दी क्यों? होली आने वाली है, होली के बाद चले जाना। इसको मद्रास में ड्यूटी पर ज्वाइन करना है. पापला. வரேங்க. வரேன். ले नीचे उतरो. इधर आ। हाँ. इधर आना। நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேன். இல்லைண்ணே சொல்லுங்க. நீ ரொம்ப பிரில்லியண்டா தான் இருக்க. ஆனா அப்பப்ப சின்ன சின்ன விஷயத்துல ஓட்ட விட்டுற. இவ்வளவு நாளா இந்த ராமசாமி உன் பக்கத்துல இருந்தான், இனிமே இல்லை. நான் இது எதுக்கு உனக்கு சொல்றேன்னா, ஒரு பொண்ணை பார்க்காமலேயே காதலிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. விளையாட்டு எடுத்துக்காத. உங்களுக்கு என் கல்யாண பத்திரிக்கை நிச்சயமா வரும், கவலைப்படாதீங்க. டெல்லி சென்னை கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் முதல் பிளாட்பாரத்திற்கு வந்து சேர்ந்தது. I'm sorry. பொம்பளைங்களை எடுக்கிறதுக்குன்னு வரீங்களா? அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம போறோம், திட்டு போறாங்க. நாம என்ன பண்றது? போஸ்டல் ஸ்ட்ரைக், ஒரு டெலிகிராம் கூட அடிக்க முடியல. வாங்க சார், ஆட்டோல போலாம். போலாம் சார். என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஆட்டோக்காரனை முதல்ல சார் போட்டு கூப்பிட்டது நீங்க தான். இல்லைன்னா ஆட்டோ எங்க வான்னு மரியாதை இல்லாம கூப்பிடுவாங்க. உட்காருங்க சார். என் பேர் சூர்யா. என் பேர் பன்னீர். ஆட்டோக்காரங்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிற முதல் ஆளும் நீங்க தான் சார். ஜெய்ப்பூர்ல வேலைக்கு போறதுக்கு முன்னாடி மதுரையில கொஞ்ச நாள் நானும் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். நம்ம ஜாதி தான். ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் சார். போனோம். குளிச்சுட்டு வேலைக்கு போகணும். ஒரு சின்ன லாட்ஜ்ல ரூம் கிடைச்சா போதும். நம்ம ரூம் இருக்கு, சின்ன ரூம் தான். குளிச்சுட்டு நேரா வேலைக்கு போகணும், அவ்வளவுதானே? உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அங்க குளிக்கலாம். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா எனக்கும் இல்லை. நல்லா சொன்னீங்க சார். நீங்க இந்தாப்பா, கண்ணை எங்க வச்சு ஆட்டோ ஓட்டுனுக்குற? கண்ணு சரியாதாவா இருக்கு, மனசு சரியில்லை. மனசை பத்திரமா வச்சுக்கோ, இல்லாட்டி ஏதாச்சும் ஆயிட போகுது. ஏய், என்னடி திடீர்னு போஸ்டல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டா பண்ணுவாங்க? என்னய்யா? ஏமா ரூம் போயிட்டா? நான் இப்ப அவசரமா வெளியே போயிட்டு இருக்கேன். நீ அப்புறம் வந்து கூட்டாயா? ஏன் ஆபீஸ்க்கு போல? ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்டு வந்திருக்கா. இன்னைக்கு அவளுக்கு இன்டர்வியூ. ஃப்ரெண்டா? எதா? இதோ. அம்மா கண்ணு, நீயா? நல்லா இருக்கிறியா? எப்போ வந்த? நல்லா இருக்கேன், காலையில தான் வந்தேன். நீயும் வேலை வேலைன்னு அலைஞ்சிக்கின்னு வந்துக்கின்னு போய்கின்னு கீரை. அந்த ஆத்தா கண்ணு திறக்க மாட்டேங்கிறாளே. சரி சரி, வெளியில போறப்போ தொடப்ப கட்டிய கையில வச்சு நீ எதிர நிக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீ போய் வா கண்ணு, நான் பெருக்கி வைக்கிறேன்.
கிளம்பலாமா? ரெடி. என்ன சார் இது ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு காசெல்லாம் கொடுக்குறீங்க? இது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இல்லை, உங்கள் உழைப்புக்கு. சரி நான் வரேன் சார். அப்போ மறுபடியும் எப்போ சந்திப்போம்? சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. ஒன்று மாத்திரம் சொல்லி ஆசைப்படுறேன் சார். இந்த ஆட்டோக்காரனுக்கு இன்னைக்கு சந்திப்போம் நாளைக்கு சந்திப்போன்ற சென்டிமெண்ட்டே கிடையாது. என்னைக்காவது ஆட்டோவை பார்த்து கை நீட்டி உள்ளே ஏறுவீங்க, அப்போ பார்த்துக்கலாம். நான் ரொம்ப ப்ராக்டிக்கல். பன்னீர். ஓ உங்கள் லக்கேஜ் இல்லை, அதை நானே கொண்டு வந்து கொடுத்துறேன். பரவாயில்ல, நானே வந்து எடுத்துக்கிறேன். இல்லை நானே உங்கள் ஆஃபீஸில் விசாரிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்றேன். வரேன் சார். வரங்க பண்ணி. ஏய் யாரடி திட்டின? யாரையும் திட்டலையே. இப்போ ஒரு ஆள் கிராஸ் பண்ணாரே பாத்தியா? ஆள் சூப்பரா இல்ல? நீ மட்டும் ஆம்பளை கிண்டல் பண்றது தப்பு இல்லையா? இது கிண்டல் இல்ல, ரசிப்பு தன்மை. அழகை யார் வேணாலும் ரசிக்கலாம், ஆனா அனுபவிக்கணும்னு நினைக்கிறது தப்பு. எக்ஸ்கியூஸ் மீ, நேயா கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்சி, செகண்ட் ஃப்ளோர். தேங்க்யூ. சரி வாடி நடந்தே போயிடலாம். எந்த ஃப்ளோரு? 3rd ஃப்ளோர். வா. ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க? அந்த ஆள் என்ன ஒரு மாதிரியா பார்க்கறான். இப்பதானே நான் சொன்னேன் அழக ரசிக்கிறது தப்பு இல்லைன்னு. உத்து உத்து பார்த்தா உடம்பு கூசாதா? பாரம்பரியம் மிக்க இந்திய பெண்மையே, நீ ரொம்ப சீக்கிரம் காதலிச்சிருவடி. ஏண்டி நின்னுட்ட? என்ன மாதிரி கலகலப்பா இருக்கிறவங்கள விட உன்ன மாதிரி சைலண்டா இருக்கிறவங்க தான் ரொம்ப டேஞ்சர். சீக்கிரமாவே காதலிச்சிடுவாங்க. அப்புறம் என்ன, காதல் காதல் காதல், காதல் போய் சாதல் சாதல் சாதல். கிண்டல் தானே வேணாங்கிறது. மே ஐ கம் இன்? கம் இன். வெல்கம் மிஸ்டர் சூர்யா. உட்காருங்க. தேங்க்யூ மேடம். மிஸ்டர் சூர்யா, இது தொடங்களேன். பாருங்க, நான் வந்து எம்டி, நீங்க ஒர்க்கர். அப்படி இல்லாம கொஞ்சம் கேஷுவலா பழகலாம்னு தான். ஆமா, எங்க பிரதர் ஒரு பையனை தான் அனுப்புறேன்னு சொன்னாரு. ஆனா இந்த மாதிரி அழகான வாலிபனா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்கிட்ட கூட சிஸ்டர் கன்சர்ன் சொன்னாரு. ஆனா சிஸ்டரோட கன்சர்ன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா பேசுறீங்க. என் பேரு சூர்யா. பாத்தீங்களா, வந்த உடனே உங்க பேர் தான் வருது. என் பேரு நேயா. நேயான்னா பிரியமானவளின்னு அர்த்தம். சூர்யானா சூரியன், நெருப்புன்னு அர்த்தம். ராஜஸ்தானி பெண்களுக்கு நெருப்புனா ரொம்ப பிடிக்கும். பயப்படாம உடன்கட்டை ஏறிடுவாங்க. சூர்யா, நான் கொஞ்சம் ஃப்ரீ டைப் பட் க்ளீன் ஸ்லேட். மிஸ்டர் சூர்யா. எஸ் மேடம். இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? நான் எப்போ மேடம் ஜாயின் பண்ணோம்? எப்போ வேணாலும். ஐ மீன் வேலையில தான். ஆமா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எது? புது இடம், புது அட்மாஸ்பியர் பிடிச்சிருக்கா? ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் அறிமுகமாகறப்போ எல்லாமே புதுசுதான். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல், சொசைட்டி, வேலை, அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற பொண்ணு. பட் பழகிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுதான் என் பாலிசி. நீங்க தான் அழகுன்னு நினைச்சேன். ஆனா உங்க... எஸ் மேடம். மிஸ்டர் சிவா, கொஞ்சம் உள்ள வாங்க. நான் என்ன பேசிட்டு இருந்தேன்? நீங்க தான் ரொம்ப அழகுன்னு நினைச்சேன். ஆனா உங்க பாலிசியும் ரொம்ப அழகா இருக்கு. கம் இன். மீட் மிஸ்டர் சூர்யா. ஹாய். ஹாய், ஐ அம் சிவா. இவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருங்க. அப்புறம் உங்க குவார்ட்டர்ஸ்லேயே தங்க வச்சுக்கோங்க. ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். நான் உங்ககிட்ட இருந்து நன்றி எதிர்பார்க்கல, முழுசா உங்களையே எதிர்பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, கம்பெனிக்காக சின்சியராக டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணணும். இது கம்பெனியோட பேஜர், வச்சுக்கோங்க. நினைச்ச நேரத்தில் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக.
இது என்னுடைய செல்லுலர். எவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் இது உங்களை சேரும். நான் போய் முதல்ல வேலையில ஜாயின் பண்றேன் மேடம். ஓகே வாங்க மிஸ்டர் சூர்யா.